இந்த தவக்குலை நம்ம சிறந்த முறையில் நல்ல முறையில் தவக்குலை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த தவக்குலை நல்ல முறையில் சிறந்த முறையில் புரிந்து கொண்டோம் என்றால் வாழ்க்கையில் அப்படி ஒரு நிம்மதி கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? வாழ்க்கையில் அப்படி ஒரு நிம்மதி கிடைக்கும். என்ன உங்களுக்கு மற்றவனுக்கு என்ன டிஃபரெண்ட்னா, அவனுக்கு எழுதினது தான் நடக்கும், உங்களுக்கு எழுதினது தான் நடக்கும். ஆனால் அவன் பதறிக்கின்றிருப்பான். என்ன டிஃபரெண்ட்? தவக்குள் இல்லாதவன் பதட்டத்திலேயே போய் விடுவான், நீங்கள் பதட்டம் இல்லாமல் போய் விடுவீங்க. அவ்வளோதான் டிஃபரெண்ட். என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் தவக்குள் என்ற விஷயத்தை உங்களுக்கு வந்துட்டா பெரிய ஒரு நிம்மதி, ஒரு ரிலாக்ஸ் இருக்கும். இவன் ஒரு 30-40 வருஷத்தை நினச்சி, ஒரு 3-4 வருஷத்தை நினச்சி, 3-4 வருஷம் வரைக்கும் 30-40 வருஷம் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. எல்லாத்தையும் நினைச்சு என்ன செய்வான்? இவன் பதட்டத்திலேயே இவனோட வாழ்க்கை ஓடிக்கின்றிருக்கும். அப்போ இவனுக்கு எந்த நாளும் பிரச்சனை, இவனுக்கு என்ன எந்த நாளும் பிரச்சனை தான். ஆனால் இவன் என்ன எப்படி இருப்பான்டா, அந்தந்த பிரச்சனை அந்தந்த டைமில் மட்டும்தான் எதிர்கொள்வான். தவக்குள் உள்ளவன். இந்த தவக்குள் இல்லாதவன் பிரச்சனை என்னடா, அவன் ஊரில் உள்ள எல்லா பிரச்சனையும் அவன் தான் எதிர்கொள்கிறான். ஏன் எல்லாரும் பற்றி அவனுக்கு கற்பனை, எல்லாத்தையும் அவனுக்கு கற்பனையில் தலையில் போட்டு நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளை மறுநாள் என்ன ஆகுமோ, அப்படி இப்படின்னு என்ன செய்வான், ஒரு கற்பனையில் நிற்பான். இது பதட்டம். என்ன கிடைக்கும்? ஜஸா. என்ன சொல்றது? அது ஜஸா. குர்ஆன் அதை சொல்லுது. குர்ஆன் அதை சொல்லி காட்டுது. எப்படி சொல்லி காட்டுது? இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ வ இதா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ. ஒரு அதாவது தீங்கு வந்து விட்டால் பதறக்கூடியவனாக இருக்கிறான் மனிதன். ஒரு தீங்கு வந்துட்டா, வந்துட்டேன்னு சொன்ன வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டாலே பதறக்கூடியவனா என்ன செய்யறான்? இருக்கிறான். சரி, நல்லது நடந்தா அப்ப என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கணுமே, அவன்லே பதட்டம் அவனுக்கு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க, தீங்கில மட்டும் பதட்டம் இருக்காது. நல்லது இருந்துட்டா அவனுக்கு ஒரு பெரிய பதட்டம் இருக்கு. என்ன பதட்டம்? போயிருமோன்ற பதட்டம். என்ன பதட்டம்? அப்ப பாருங்க, அவன் எப்பயும் பதட்டத்தில் தான் இருக்கிறது. அவனுடைய லைஃப் எப்படி இருக்கும்? ஒரு பதட்டத்திலேயே இருக்கும். இல்லல் முசல்லி, தொழுகையாளிகளை தவிர. யாரை தவிர? தொழுகையாளிகளை தவிர. அவங்க தான் தங்களோட பொருளாதாரத்திலிருந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்கன்றான்ல. பதட்டத்தில் உள்ளவங்க கொடுக்க மாட்டான் தானே. இவங்க என்ன செய்வாங்கடா? கொடுத்து கொண்டு இருப்பாங்க. அப்ப இரண்டாவது என்ன கிடைக்குது? தவக்குல் என்ற வாழ்க்கையால கிடைக்கிறது நிம்மதி. நிம்மதி கிடைச்சா என்னென்ன கிடைக்கும்னு கேளுங்க. நிறைய பேர் இன்றைக்கு என்னமெல்லாம் டயட் செய்கிறான், அது செய்கிறான், காலையில் எழுப்பி பேலியோ டயட், அந்த டயட், உள்ள எல்லா டயட்டும் இருக்குது. கல்பு சரியில்லை. இங்கே என்ன பிரச்சனை? உள்ளஞ்சரையில். அதாவது இன்றைக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான குறிப்புகளை நம்ம படிக்க முடியுது. கவலையில் ஒருத்தன் ஃபெட் ஆயிடுவானா, உருகிடுவான்னு நம்ம நினச்சோம், பார்த்தா அவன் ஃபெட் ஆயிடுவானா. விளங்கிட்டா? என்ன ஒருத்தன் கூட கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான்ட்டு அதனாலே அவன் ஃபெட். இவன் டயட் பண்ணி என்ன பிரயோசனம்? இவன்ட்ட முழு கவலையும் நம்ம இப்படி ஆக போகிறோமோன்றது. நல்லா முடிச்சுட்டு வந்து கவலைப்படுறது. அப்போ என்ன நடக்கும்? ஊதிட்டே போகிறது தான். அப்புறம் டாக்டர் மார்க்கு ஆச்சு அட்வைஸ் பண்ணவனுக்கெல்லாம். இவன்ட்ட பிரச்சனை வேறு. அப்போ பதட்டம் என்பது உங்களுடைய ஹெல்த்துக்கு ஆபத்து, உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஆபத்து. மனைவியோட நிம்மதியாக பேசலாமா? பதட்டமாக உள்ளவே பேச இயலாது. நிம்மதியாக பேசுவானா? இல்லை. வைஃபு சும்மா ஒரு பொருளாதார விஷயத்தை எடுத்தாலே டென்ஷன் ஆயிடுவான். இவன் ஏற்கனவே பதட்டத்தில் இருக்கிற இந்த ஐடியா கொஞ்சம் 2 வருஷத்துக்கு செலவாகிற மாதிரி இருக்குதுன்னா அது என்ன செய்யும்? எனவே மனிதனுடைய உணர்வில் உள்ளது இது. பிள்ளைகளை பற்றிய பதட்டம். இப்போ நிறைய பேர் தண்டை எதிர்காலம் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, பிள்ளையுடைய எதிர்காலத்தை தண்டை தலையில் வச்சுட்டிருக்கிறான். பிள்ளையுடைய எதிர்காலத்தை தனது தலையில் வச்சுட்டிருக்கிறான். இதனால முதலாக என்ன நடக்குது? அவன் எதிர்காலத்தை இவன் அழிச்சிடுறது. இவன் கொடுக்குற கவனத்தில் அவன் அழிஞ்சு போயிடுறான். நடக்குதா இல்லையா? நடக்குது. ரெண்டாவது என்ன? நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் தவக்குலை சரியாக புரிஞ்சோம்னு சொன்னான். தவக்குலை சரியாக புரிந்தோம் என்றால் உள்ள ரீதியாக பலமானவர்களாக இருப்போம். நிம்மதியான ஒரு ரிலாக்ஸான வாழ்க்கை கிடைக்கும். அதாவது உள்ள ரீதியான பலமானவராக ஆகிவிட்டாலேயே நம்ம பதற மாட்டோம். நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பதற மாட்டோம், ரிலாக்ஸ் ஆகிருப்போம். யாரோட நின்று கொஞ்சம் பேசலாம். யாரும் நிறைய பேர் ஓடிக்கிட்டே தான் நிற்கிறான் இல்லை. அப்போ அதை நம்ம நின்று பேசலாம், நமக்கு டைம் இருக்கும், சந்தோஷமாக இருப்போம். எல்லாம் நமக்கு என்ன செய்யும்? ஒரு நிலைமையில் இருக்கும். ஆனால் எப்போ கூடினாலும் இதே கதையாக பேசிட்டு இருக்க மாட்டோம். வேறு வேறு நல்ல நல்ல கதைகள்லாம் என்ன செய்வோம்? பேசுவோம், படிப்போம். அல்லாஹு தஆலா நம்மகிட்ட கொஞ்சம் நிம்மதி வைக்க போய் தான் நம்மளாம் இங்கே இருந்துட்டு இருக்கிறோம். அதையும் புரிஞ்சுக்கணும். முழுமையாக இல்லாமல் இல்லை. அதனால தான் நம்ம இங்கே இருக்கிறோம். இப்போ உட்கார்ந்து கவலைப்பட்டு இருக்கிற கொஞ்சம் பேர் வெளியே வைக்கிறான். விளங்கிட்டா? இந்த நிமிடத்திலே உட்கார்ந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கவலைப்பட்டு நம்ம இங்கே நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்கிறோம்னா நம்மகிட்ட எல்லாம் கொஞ்சம் வச்சுக்கிறான். அது இன்னும் கொஞ்சம் வளர்த்தோம்னா இன்னும் சந்தோஷமாக என்ன செய்வோம்? இருப்போம்னு அர்த்தம். இன்றைக்கு நம்ம ஒரு 1000 பேர் நம்ம கூடி இருக்கிறோம். பெண்களும் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு கிட்டத்தட்ட அசரில் இருந்து இந்த டைம் 10 மணி வரைக்கும் நம்ம பயானை கேட்டுட்டு இருக்கிறோம்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறோம்னு அர்த்தம். அல்லாஹ் அதை தந்திருக்கிறான். மனசுல அந்த ஒரு கூவத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அந்த பதட்டை எடுத்து ஒரு துமனீனத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். இப்போ இரண்டாவது அம்சம் இந்த தவக்குல் ஏற்படுத்தக்கூடிய முக்கியமானது. மூன்றாவது என்ன? இது கொஞ்சம் நீங்க நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். மூன்றாவது என்னடா, இந்த உலகத்துடைய அஸ்ரார் இருக்குது,
ரகசியம். இந்த உலகம் எப்படி இயங்குது என்ற ரகசியம். இது ரகசியம்னு சொன்னா ஒளிச்சு வச்ச ரகசியம் எல்லாம் இல்லை. குர்ஆனும் சுன்னாவும் இந்த உலகத்துக்கு என்று ஒரு இதை சொல்லுது, ஒரு வழிமுறையை சொல்லுது. இந்த உலகம் இப்படித்தான் இயங்கும். வத்தில்கல் ஐயாமுன் உதாவிலுஹா பைனன் நாஸ். அந்த காலங்களைத்தான் மனிதர்களுக்கு மத்தியில் நாம் சுழன்று வர செய்கிறோம். 100 வருஷத்துக்கு முந்தைய அதே காலம்தான் மறுபடியும் என்ன செய்யுது, சுழண்டு போய்கிட்டு இருக்குது. அப்ப இந்த உலகத்துக்கு என்ன ஒரு சுண்ணா இருக்குது, இந்த உலகம் இயங்குற ஒரு சுண்ணா இருக்குது. பயத்தில் போறவனுக்கு அது விளங்காது. யாருக்கு விளங்காது? தவக்குலை பற்றிய விளக்கம் இல்லாமல் போறவனுக்கு, அவன் எவ்வளவு பெரிய உலகமாக அறிவாளியாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இந்த உலகத்துடைய இயக்கம், அதனுடைய விஞ்ஞான ரீதியான அமைப்பு எல்லாத்தையும் படித்தவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு இந்த இறைவனை பற்றிய ஆழ்ந்த நம்பிக்கை இல்லாது விட்டால், சரியான பொறுப்பு சாட்டுதல் இல்லாது விட்டால், இந்த உலகத்துடைய ரகசியங்களை அவன் அறிஞ்சிக்கல மாட்டான். ரகசியம்னா குர்ஆன் சுன்னால இருக்கிறது, அதை அறிஞ்சிக்கல மாட்டான். ஒரு நல்ல ஈமானிய உணர்வு உங்கள்கிட்ட நல்ல முறையில் வளர்ந்துட்டேன்னு வைங்களேன், தவக்குலை பற்றி சிறந்த முறையில் புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னா, நீங்க இங்க இருந்துட்டு சொல்லுவீங்க, இந்த இந்த வாழ்க்கை இங்கே தான் போய் முடியும். நம்ம சாபத்தில் சொல்றதுக்கு அது வேற, இவன் தொலைஞ்சு தான் போறான், அது நம்மளோட கோபத்திலையும் சாபத்திலையும் சொல்றது அதல்ல. நம்ம மார்க்க ரீதியான உணர்வுல நல்லா வார நேரத்தில் எங்களுக்கு விளங்கும், ஆனா 90% விளங்காது. 90% விளங்காது. நீங்க ஒன்று சொல்லுவீங்க, இன்ஷா அல்லாஹ் இது ஹைர்ல தான் போய் முடியும். அவன் என்ன சொல்லுவான்டா, கர்ரஹா உலா இதீனுஹும், உங்களோட மார்க்க இவனை ஏமாத்திட்டுன்னு சொல்லுவான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். அதை எப்படி? கர்ரஹா உலா இதீனுஹும், மார்க்கம் 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 நாசமா போயிட்டார்கள் என்று முனாஃபிக்குகள் சொன்னார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சரிதானே? எதிரியெல்லாம் மதீனா சூழ்ந்துட்டு இருக்கிற டைம்ல குழிய தோண்டி போட்டு அங்கே இங்கே யுத்தம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க நபித்தோழர்கள். டோட்டல் எதிரிகளும் மதீனாவை சுத்தி நிற்கிறாங்க. உள்ளுக்குள்ள அதாவது யூதர்கள் திட்டமிட்டவர்கள் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க குடும்பம் பிள்ளையெல்லாம் அங்கே வச்சுட்டு போய் யுத்தம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவோம்? உலக பார்வை கர்ரஹா உலாஇ தீனுஹும். அதுக்குள்ள இருந்த கொஞ்சம் பேர் கொஞ்சம் தடுமாறி என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வும் தூதரும் எங்களுக்கு ஏமாற்றத்தை தான் வாக்களித்து விட்டார்கள். அல்லாஹ் இன்னும் சொல்றான், உங்கள சில பேர் தவறி போக பார்த்தாங்க, அல்லாஹ்வை பற்றி நீங்க நினைக்க கூடாத கற்பனை எல்லாம் பண்ணினீங்க என்று அல்லாஹ். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கொஞ்சம் பேர் எப்படி உறுதியா இருந்தாங்க? அந்த 10% அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அவங்க எப்படி உறுதியா இருந்தாங்கன்னு கேட்கிறேன். அதே மக்கள் தான் இவர்களும், அதே மூளை தான் இவர்களுக்கும், அதே சிச்சுவேஷன் தான் இவங்களுக்கும், அதே ஊர் தான். இருந்தாலும் எந்த அளவுக்குனா, அதாவது தவக்குளுடைய அந்த நிலைமையில அவர் இங்க இருக்கிற நேரத்தில் இந்த உறுதியோட நிற்கிறதே பெரிய பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதுக்கு எதிராக கொஞ்சம் பேர் ஊதுவாங்க பாருங்க. அவங்க ஊதினாங்க, அதாவது மதீனா வாசிகளே இனி முடிஞ்சுது, லா முகாமலக்கும், இனி தங்குமிடமெல்லாம் உங்களுக்கு கிடையாது, லாஸ்ட் அடி இது கடைசி அடி என்றெல்லாம் சொன்னாங்க. ஆனா அவங்க என்ன செய்யல, அசையல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் முடிந்து சொன்னாங்க, இந்த நாளைக்கு பின்னால் எங்களுக்கு எதிராக யுத்தம் நடக்காது, நாங்க தான் யுத்தம் செய்வோம்னா. இந்த வெற்றிக்கு போய் சந்தோஷப்படலாம் யாரு? தவக்குள்ள இருந்தவங்க சந்தோஷப்படலாம். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து கொள்வாங்க. என்னது, நாங்கள் அந்த உறுதியில தான் இருந்தோம் அப்படி எல்லாம் பிறகு சேர்ந்து கொள்வார்கள். ஆனா அந்த உறுதிக்கு மிக முக்கியமான சப்ஜெக்ட் தவக்குள். அதாவது இருட்டி கொண்டிருக்க, அதாவது இந்த அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேன்னு சொல்லுவாங்க தானே, அப்படித்தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் லைஃப் போயிட்டு இருக்குது. எல்லாம் ஒரு இருட்டில் போற மாதிரி, எல்லாம் பேபி சாசா தான் அவனுக்கு விளங்குது. இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் எங்களுக்கு மட்டும் ஒரு வெளிச்சம் எப்படி விளங்கும்? எல்லாருமே இருட்டில் இருக்கிற டைம்ல எப்படி வெளிச்சம் விளங்கும்? அந்த ஒளிக்கு பேர் தான் தவக்குள். அந்த ஒளிக்கு பேர் என்ன? தவக்குள். அது அவனுக்கு மட்டும்தான் விளங்கும். அந்த தவக்குளோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனால மட்டும்தான் அதை காண முடியும், அதை அனுபவிக்க முடியும், அதை நம்ப முடியும். வேற யாராலையும் இவன் போய் உழ போறான், இவன் ஏமாற போறான், தன்னைத்தானே அழித்துக் கொள்ள போகிறான் என்றுதான் சொல்ல முடியும். இதான் அங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அதாவது உலக வாழ்க்கையில பார்க்கிற நேரத்தில் சில பொழுது அது ஏமாற்றம் தான். இது ஏமாற்றம் தான், குருட்டு நம்பிக்கையும் அல்ல. நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும், குருட்டு நம்பிக்கையும் அல்ல, இல்முடைய விளைவாக வரக்கூடிய நம்பிக்கையும் தான். ஆனால் அந்த தவக்குள் அதை ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஒரு கட்டம் இருக்குது. இந்த மாதிரி கட்டத்தில் பொதுவாக 2 விஷயம் நடக்கும். உங்களோட உறுதி சோதிக்கப்படும். உங்களோட உறுதி சோதிக்கப்படும். நீங்களே கொஞ்சம் தடுமாற்ற அடையலாம். இரண்டாவது, ஏற்கனவே பாதிக்கப்பட்டவன் இருக்கிறானே, இந்த தவக்குள் இல்லாதவன்,
அவன் உங்களை தூண்டுவான் இன்னும் கொஞ்சம் கவனம், ஏற்கனவே அவன் போனது உனக்கு தெரியும், நீனும் பார்த்துக்க, அட்வைஸ் அப்படின்றான். சரியா? இதெல்லாம் சொல்லிடுவான். இந்த மாதிரி கட்டத்தில் நம்ம என்ன செய்வோம்? தடுமாற பார்ப்போம். அதான் அந்த முனாஃபிக்கள் என்ன செஞ்சாங்க? அதை செஞ்சாங்க. முனாஃபிக்கள் அதை செய்தார்கள். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? வெற்றியை கொடுத்தான். இப்போ 3 விஷயங்கள் தவக்குல் நம்மகிட்ட ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை நம்ம பார்க்குறோம். 3 விஷயங்கள். அக்வன்னாஸ், மிகவும் உள்ளத்தால் பலமானவர்களாக அவர்கள் என்ன செய்வார்கள் இருப்பார்கள். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை போல் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன செய்கிறான்? நிம்மதியான வாழ்க்கை என்ன செய்கிறான்? வாக்களிக்கிறான், ரிலாக்ஸான வாழ்க்கை. 3வது, இந்த உலகத்தில் எத்தனையோ இடத்திற்கான அழகான ஈமானிய வழிகாட்டலை அல்லாஹ் சிந்தனையில் என்ன செய்வான்? பிறக்க வைப்பான். அதே இருட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எத்தனையோ பேருக்கு அந்த வழி என்ன செய்யாது? அது விளங்காது. அல்லாஹு தஆலா கொண்டு போய் சேர்ப்பான். அல்லாஹு தஆலா கொண்டு போய் இந்த இடத்துல இதுக்கு ஒவ்வொரு மராத்திப் இருக்குது. இதுக்கு ஒவ்வொரு மராத்திப். ஒன்று என்ன? இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. நபிமார்களுடையதான் ஆக உச்சகட்டம். இங்கே தான் நம்மளும் சூஃபிகளும் வித்தியாசப்படுறோம். அவங்க கொண்டு போய் வலிமாரோட சேர்த்துருவாங்க. அதை எங்கே சேர்த்துருவாங்க? வலிமாரோட சேர்த்துருவாங்க. வலிமார்களுக்கு நபிமார்களுக்கு வழங்காதெல்லாம் என்ன செய்யும்? வழங்க பண்ணுவாங்க. இல்லை, வஹியை தாண்டி எதுவும் இல்லை. வஹியை தாண்டி எந்த ஞானம் ஒருத்தனுக்கு புறக்கலாது. ஒருத்தன் வந்து இப்படி உறுதியாக நம்பிக்கை வைக்கிறான். நீ இதில் நம்பிக்கையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், ரசூல்லாங்க சொல்லிக்கிறான்னு சொல்லணும். எனக்கு விளங்குதுன்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், ரசூல்லாங்க சொல்லிக்கிறான்னு சொன்னால் ரைட், உனது ஈமானுடைய அந்த பலத்துக்கு இது பின்னணி. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடம் இதில் நபிமார்களுடைய இடம் வந்து மிக உயர்ந்த இடம். அவர்களை வந்து தஅஸ்ஸி, நாங்கள் வந்து பின்பற்றணும், முயற்சி எடுக்கணும். அந்த அளவான ஈமான் நமக்கு வராது விட்டாலும், அந்த அளவை நம்மளால் அடைய முடியாது விட்டாலும் போராட்டம் என்ன செய்யணும்? எங்களிடத்தில் இருக்க வேண்டும். இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை என்ன செய்யும்? தவக்குல் ஏற்படுத்தும். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு தவக்குலை அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே எங்களுக்கு தந்திருக்கிறான். குர்ஆனுடைய வசனங்களை பார்க்குறோம், ஹதீஸ்கள் எல்லாம் பார்க்குறோம். தவக்குலை பற்றி அப்படி சொல்லுது, தவக்குலை பற்றி அப்படி பாராட்டி சொல்லுது, உயிரூட்டி சொல்லுது. வத்தவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத், மரணிக்காத நித்திய ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் மீது தவக்குல் வையுங்கள். என்றைக்கும் மரணிக்காத, என்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த இறைவன் மீது என்ன செய்யுங்கள்? நீங்கள் தவக்குல் வையுங்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். இப்போ இந்த மாதிரி அல்லாஹு தஆலா தவக்குலை சொல்லி காட்டுகிறான். நீங்கள் முஸ்லிம்களாக இருந்தால் தவக்குல் வையுங்கள், நீங்கள் முஃமின்களாக இருந்தால் தவக்குல் வையுங்கள். இதெல்லாம் குர்ஆன் வசனங்கள். நீங்கள் முத்தகீன்களாக இருந்தால் தவக்குல் வையுங்கள். குர்ஆனுடைய வசனம் நிறைய என்ன செய்யலாம்? பார்க்கலாம். வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ், அல்லாஹ்வின் மீது யார் தவக்குல் வைக்கிறாரோ இறைவன் மட்டும் அவனுக்கு போதும், இறைவன் மட்டும் அவனுக்கு போதும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இவ்வளவு தவக்குலுடைய விஷயங்களை குர்ஆனும் சுன்னாவும் இப்போ எங்களுக்கு சொல்லுது. இந்த தவக்குல் இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா ஈமானுக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால், தவக்குலுன்னா என்ன அப்படி என்ற அந்த மாஹியத்தை நம்ம என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். அதனுடைய தாற்பயம் என்னன்றதை என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம விளங்கின தவக்குலை நான் முதலாவது சொல்கிறேன். நம்ம விளங்கிக்கிற தவக்குல், நம்ம பயந்தா தான் தவக்குல் வைக்கிறது. எப்படி பயந்தா தவக்குல் வைக்கிறது? ஊட்ட விட்டு போகிறோமா, கதவெல்லாம் பூட்டி எல்லாம் முடிச்சுட்டு, மூடினியா ஜன்னலை மூடினியா, அதை மூடினியா, இதை மூடினியா எல்லாம் கேட்டுட்டு தவக்கல் துவல்லாம் மற்றதினு பார்த்துக்கொள்வோம் அப்படின்றது எது? பயமான நேரத்தில் மட்டும் தவக்கல் துவல்லாம். இவங்க யாருன்னு சொன்னால் பயத்தில் மட்டும் அல்லாஹ்வை வணங்குறது. எப்படி? அலா ஹர்ஃப், பயத்தில் வணங்குறது, ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து என்ன செய்யறது? வணங்குறது. அப்போ இது வந்து இப்படி ஒரு சிலர் பிரயாணத்தில் போகிற நேரமெல்லாம் தவக்குல் வச்ச பிறகும் கூட ஊரில் கொஞ்சம் திருடன் பயம் அப்படியெல்லாம் இருந்ததுன்னா அடிக்கடி அந்த யோசனையே வரும். நான் தவக்குல் வச்சுட்டு ஒழுங்காக பூட்டினமா இல்லையா அப்படின்னு ஒரு 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 தவக்குல்ன்றது ஒரு பயத்தில் வைக்கப்படுற மாதிரியான தவக்குல் நம்மகிட்ட கொஞ்சம் இருக்குது. அதே போல் நிறைய, அதாவது வாகனங்களில் போகிற நேரத்தில் நமக்கு பெரும்பாலும் தவக்குல் வர இடம் ஃப்ளைட்டு தான் என்ன செய்யும்? அவளை நமக்கு என்ன செய்யும்? அவசரமான தவக்குல் என்ன செஞ்சிடும் வந்துடும். ஏன்னா அதில் மட்டும்தான் எப்படி மௌத்தாக அமைக்கிறேன்னு காட்டுவான். விளங்கிட்டான்? அதில் மட்டும்தான் எப்படி நீ மௌத்தாக அமைக்கிறேன்னு காட்டுவான். அப்போ கொஞ்சம் பயங்கரமான இடங்கள் என்ன செய்யும்? தவக்குல் வரும். இன்னும் சில இடங்களில் பிஸ்னஸில் நல்லா பெரிய இன்வெஸ்ட் பண்ணிட்டான்னு வைங்களேன், அது ஒரு பயம் தானே. அப்போ உடனே பார்த்தாலும் என்ன செய்யும்? அந்த தவக்குல் வரணும், அங்கே வரக்கூடாத இடமல்ல. ஆனால் அந்த தவக்குல் எப்படி வருதுன்னு சொல்கிறேன். எங்கட எல்லாம் ஹவுஃபில் வரக்கூடிய தவக்குல் எங்க? அதாவது பயத்தில் மட்டும். வயதஉனா ரகபம் வரஹபா, அதாவது எங்களை அவர்கள் எப்படி பிரார்த்திப்பார்கள் சொன்னால், அதாவது ரஹபம் வரஹபா, பயத்தோடும் ஆசையோடும் அவர்கள் பிரார்த்திப்பார்கள். வெறும் ரஹபத் அல்ல, வெறும் அந்த ரஹ்பானியத் என்ற பகுதி மட்டுமல்ல. அதாவது என்ன? பயத்தால் மட்டும் இறைவனை ஆசையும் இருக்கணும். ஆனால் மட்டும் என்ன செய்யுது?
அந்த மாதிரியான ஒரு நிலையை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். இந்த தவக்குள், இந்த பயத்தில் வார அந்தந்த வார தவக்குள் இருக்குது. இந்த தவக்குள்ள இறைவன் எல்லா தவக்குளுக்கும் இறைவன்ட்ட கூலி இருக்குது. ஆனா இறைவன் கூலி எப்படி தாராண்டா அலா கதிரி நியத்தி, உங்களுடைய நம்பிக்கை இறைவனை பத்தி எப்படி இருக்குது. ஆனா இந்த வன்னி அப்தி, எனது அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அவனிடத்தில் தான் நான் இருக்கேன். அந்த எண்ணத்துல தான் என்னை நீ எந்த அளவுக்கு நம்புறியோ அந்த அளவுக்கு நான் உனக்கு என்ன செய்வேன், உதவி செய்ய. இந்த மனநிலை எங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது. நம்ம இந்த நம்புறோமே இந்த ஒரு சில விஷயங்கள்ல, அதாவது எங்களுடைய தவக்குலை பொறுத்த வரைக்கும் அச்சமான சூழ்நிலைகள் இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம நம்புறோம். ஆனால் உண்மையில இஸ்லாமிய அறிஞர்கள் தவக்குலுக்கு சொன்ன வரைவிலக்கணத்தை பார்த்தோம்னு சொன்னார். இப்னு ரஜப் அல் ஹம்பலி அவர்கள் சொல்கிறார்கள், சிதுகு இஅ்திமாதில் கல்ப், இந்த உள்ளம் இறைவன் மீது அலல்லாஹ் அல்லாவின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையின் உண்மையான வடிவத்துக்கு பெயர் தவக்குல். அதாவது இந்த உள்ளம் இறைவன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையின் உண்மையான வடிவம் எதுல, ஃபிஸ்திஜ்லாபில் மனாஃபி அல்லது மசாலிஹ், எனக்கு நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும், எனக்கு வாழ்க்கையில் நடக்கிற எல்லாம் ஹைராக என்ன செய்யணும் இருக்கணும் என்கின்ற அந்த நல்லதை வர வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் உள்ள ஆர்வம். வதஃஇல் மதார், தீங்குகள் வராமல் நான் அதை என்ன செய்யணும் தவிர்த்து கொள்ள வேண்டும். மின் உமூரி துன்யா வல் ஆஹிரா, உலக மற்றும் மறுமை விஷயங்கள். 3 அம்சம். முதலாவது சிதுகு இஅ்திமாதில் கல்ப், உள்ளம் இறைவனை எந்த அளவில் நம்பணும் என்று சொன்ன உண்மையான வடிவம் அதில் இருக்கணும். இறைவனை நம்புறதுல என்னென்ன விஷயத்துல நல்ல விஷயங்கள் எனக்கு நடக்க வேண்டும் என்பதிலும் தீங்கான விஷயங்கள் எனக்கு நடக்க கூடாது என்பதிலும் உள்ளம் அதில் என்ன செய்யணும் மிக நம்பிக்கையோட இறைவன் தான் எல்லாம் அப்படி நம்பணும். 2 விஷயத்திலையும் மின் உமூரி துன்யா வல் ஆஹிரா, உலக விஷயமாக இருந்தாலும் சரி மறுமை விஷயமாக இருந்தாலும் சரி. டோட்டலாக சொல்ல போனா லைஃபை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கல்பு வைக்கக்கூடிய நம்பிக்கை முழுமையாக யார் மீது இருக்கணும், இறைவன் மீது இருக்க வேண்டும் என்பதற்கு தான் தவக்குல் என்று என்ன செய்தார்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு விஷயத்தில் சொல்லலை, எல்லா விஷயங்களிலும் உங்கள்கிட்ட எல்லா விஷயங்கள், அதாவது நீங்க பிளான் பண்றது, திட்டமிடுறது, குடும்பத்துடைய நலவுகள், சமூக நலவுகள், உங்களது சிந்தனை, உங்களது எண்ணங்கள், இதில் எல்லாமே உங்களை நிக்கிற அப்படி தாங்குற இடமா எதிர்க்கணும் தவக்குல். நீங்க எதை வச்சாலும் கடைசி என்ன தவக்குல்ல என்ன செய்யணும் நிக்கணும். இதுதான் நம்ம தவக்குல் வைப்பதற்கு இஸ்லாமிய அறிஞர்கள் புரிந்து கொண்டு இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி எல்லாம் அவர் ஈமானிய விஷயங்கள்ல கூடுதலாக அதாவது நுட்பங்களை கண்டு பேசிய ஒரு அறிஞர். அப்ப அவர்களுடைய வரைவிலக்கணமாக இதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம்.